வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைக்கிறேன் மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர்கள் தயவு செஞ்சு நீங்களே ஒரு கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் STR அவர்களுக்கும் போய் சேரும். அது இந்த படத்தோட பேரு. இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்துல நீ உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குண்ணா, உங்க கதையை உங்களோட கேரக்டரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போதே டக்குன்னு எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலா எழுதியிருக்கேன் அப்படின்னா. அப்போ என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு 45 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாம காஜியில சுத்தி இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடைச்சாலும் சரி, இல்லை 70 வயசு ஆயா கிடைச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு வெறியோட சுத்துற ஒரு கேரக்டர் அப்படின்னா. அதாங்க ஏப்பா இதுதான் கிடைச்சதாப்பா அப்படின்னா, இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டா இருக்குண்ணா அப்படின்னாரு. நல்லாதான் இருந்துச்சு. இல்லவா கேரக்டர் சொன்னேன், நல்லா இருந்துச்சு, நல்லா நல்லா திருப்தியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஏதோ ஒரு புது டீமா இருக்கு, எப்படி பயன்படுத்த போறாங்களே என்னன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருப்பாங்க, பெரிய நடிகர். நான் சும்மா வந்தாலும் சொல்ல, வெளியில வந்து நின்னோன்னா ரோட்ல போகிற ஆடியன்ஸ் வந்து வண்டியை நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ கிட்ட அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்போ நான் இப்போ ஒரு இதுவும் சின்ன கேரக்டர் தான் கொடுத்து வர அப்படின்னு அந்த ட்ரெய்லரில் வர அளவுக்கு போஸ்டரில் வர அளவுக்கு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே, மிக்க நன்றி. அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்கமாசம் ஒரு 10 கோடியை பரமன்ட்ட கொடுத்து ஏப்பா நீ சினிமாவுக்கு வேணா வேணா வேலையை பண்ண போக மாட்டார். ஏன் போக மாட்டார் அப்படின்னாக்கா, சினிமா அவர் மீது வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, ஒரு அசராத உழைப்பு, இதெல்லாம் நம்பி தான் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவரோட மனைவி தான். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்துன்னு இருப்பாரு. அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா, 5 மணிக்கு டிஃபன் வந்துருச்சா, இது எல்லாமே பார்த்து, அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பேல பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வேற கேட்பாங்க. ஆனால் பணம் அனுப்பிச்சுன்னா அதெல்லாம் வந்துச்சா. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏன்னா நிறைய இடத்துல அதெல்லாம் பணம் வராமலாம் இருக்கு சொல்ல வரேன். அதனால என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவருடைய மனைவி அவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வரல, வெளிநாட்டில் உள்ளவர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை வந்து சந்திச்சார். அதாவது ஒரு வீட்டில் வந்து 3 நாளாக தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது. 4வது நாள் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர், வாங்க நல்லா இருக்கீங்களா, நான் உங்களோட ரசிகன், எங்கள் நாட்டில் எல்லாருமே உங்கள் ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாருக்கோ ஃபோன் அடித்து பேசினார். ஃபோன் பண்ணோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தார். உடனே அவர் வந்து, தலைவா நீங்களா, நான் உங்க மேல ரொம்ப அலாதி பிரிய இருக்கு, எங்க நாட்டுல எல்லாருமே நீங்க வந்து தெரிந்தது காரணம் வசனம் சொல்லும் போது நாங்க எல்லாரும் அப்படியே ஓன்னு கத்துவோம், அந்த அளவுக்கு என்னமோ உங்க மேல நாங்களாம் அவ்வளோ ஒரு பாசமா இருக்கிறோம் அப்படின்னாரு. அப்ப நான் கேட்டேன், அப்பா 4 நாளா இங்க ஷூட்டிங் நடக்குது, ஏவா போய் சொல்லி இல்ல அதாவது ப்ரொடியூசர் சொல்ல, நான் இவனை வந்து 3 நாளா கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்னுட்டான், நான் நீங்க வந்திருக்கீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, தலைவா நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. இது சத்தியமா நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லவில்லை, உண்மையிலேயே PRO விஜயமுரளி சார் மேல சத்தியமா அது உண்மை நடந்தது. அப்புறம் ஏன்னா எதா இருந்தாலும் சும்மா பந்தாக்கு இருக்கக்கூடாது இல்ல, எதா இருந்தாலும் உண்மையை சொல்லணும். உடனே டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, என் தாயின் மீது ஆணை, டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க, காதல மாட்டோம் பேர் என்ன, அதை எடுத்து கொடுத்தாரு. இருந்தாங்க இது வந்து என்னோட பரிசா வச்சிருக்கீங்கன்னு. இது இயக்குனருக்கு கூட தெரியாது, அவர் எதுவும் சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா சப்போஸ் இது இயக்குனர்கிட்ட நான் போய் சொல்லி நான் ஏதோ பிராக்கெட் போட்டு அந்த ப்ரொடியூசரை கூட்டிட்டு நான் ஏதோ படம் பண்ண போறேன்னு, ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி நடந்துட்டு இருக்கு, அப்படி எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து, இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசு, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த பந்தா காட்டுறதே புரியாது, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன். அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்துருந்தாங்க, நீங்க வச்சுக்கங்க, இல்ல என்னோட ஞாபகத்தமா வச்சுக்கன்னு. சார் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல, இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா அது வந்து அந்த காலங்க ஒரு உதவி செய்யறது வந்து இந்த கைக்கு தெரியாம அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்ல. 4 பேருக்கு பண்ற உதவி 4 லட்சம் பேருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும். இது கூட நான் உதவியே இல்லை, அவர் வந்து எனக்கு ஒரு